சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் விசேஷமாக இந்த நாட்களிலே எங்கும் சிலுவை தியான கூட்டங்கள் அல்லது லெந்து கால சிறப்பு கன்வென்ஷன்கள் என்று சொல்லி எங்கும் அநேக கூட்டங்கள் நடக்கும். 40 நாட்கள் சிறப்பு கூட்டங்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த லெந்து நாட்கள் முழுவதுமாக அநேக காரியங்களை முன்னெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவைகளின் ஆழங்களுக்குள், சிலுவையை பற்றிய உபதேசத்துக்குள் எத்தனை பேர் போகிறார்கள், எத்தனை பேர் அதை எதிர்பார்த்து போகிறார்கள் என்பது அது ரொம்ப கம்மியானது. இன்றைய காலகட்டங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை சார்ந்திராமல் உலகத்தை சார்ந்திருக்கிறதாக மாறிவிட்டது. எங்கே உலகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் அங்கே சாய்ந்து போகிற காலங்களாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சிலுவையை பற்றிய உபதேசத்தை பெயரளவில் நாம் பேசுகிறோம் என்று அவைகளுக்குரிய முன்னெடுப்புகளோ அவைகளுக்குரிய காரியங்களோ இன்றைய காலகட்டங்களிலே சபைகளிலும் நாம் காண்பது அரிதாய் மாறிவிட்டது. ஊழியங்களிலே அரிதாய் காண மாறிவிட்டது. இன்றைக்கு சத்தியம் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு பிரபலமா இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் எதை சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டது. ஆகவேதான் பவுல் அழகாக எழுதுகிறார், ஆழமாக எழுதுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையை பற்றிய உபதேசத்தை உபதேசம் பண்ணும் பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு அநேகருக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கே அது பைத்தியமாய் தோன்றுகிறது. அல்லது இன்றைய காலகட்டங்களில் பிரபலமா இருக்க விரும்புகிறவர்கள், பிரபலமா இருக்கிறவர்கள் அல்லது பொழுதுபோக்காக ஓட்டுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை நம்முடைய திருச்சபைகளும் கொடுக்கிறது, நம்முடைய விசுவாச பிள்ளைகளும் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னா சிலுவையை சுமப்பதற்கோ சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கோ இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த மனநிலை இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், பச்சை மரத்திற்கு எதை செய்வார்கள் என்று சொன்னால் பட்ட மரத்திற்கு என்னத்தை செய்வார்கள், செய்ய மாட்டார்கள் என்று. ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம், கல்வாரி சிலுவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாராட்டினவைகளை, அவர் நமக்கு சம்பாதித்து வைத்தவைகள், அவைகள் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற மேன்மைகள், இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் நமக்கு பலன் செய்யும். ஆகவே வசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஒருத்தர் கெட்டு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசத்தை அவங்க கேட்கும்போது அது அவர்கள் இடரலுக்கு ஏதுவாகவே அது அமைகிறது. ஏனென்றால் வேதத்தில் அடுத்து வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி ஞானியுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவரை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஏன்னா யூதரும் கிரேக்கரும்
எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எதிர்பார்க்கிறது வேற, தேவன் எதிர்பார்க்கிறது வேற. யூதர்கள் அடையாளத்தை இயேசுவினிடத்தில் வந்து கேட்டார்கள், என்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், எங்கே ஞானம் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவேதான் சொல்கிறார், யூதருக்கு அவர் இடரலாயும் கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே ரட்சிப்பு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போக வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு அது பைத்தியமாகத்தான் தோன்றும். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர் தழுதல், அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தம், இவைகளை குறித்த ஆழங்களை தியானிக்கவும், இவைகளுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமும் இல்லாமல் அவைகளுக்கு நேராய் திரும்பாமல் போகிற சூழ்நிலைகளை பார்க்க முடியும். உலகத்தினுடைய ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும், ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறவைகளையும் முன்னெடுத்தே ஆண்டவரை தேடுகிறவர்களாக காணப்படுவார்கள். இவர்கள் சிலுவையை பற்றிய உபதேசத்திற்கு தூரமானவர்களாக, உலகத்தின் உபதேசத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக கிடக்கிறவர்கள். உலகத்திற்கு அடிமையாய் கிடக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அது பைத்தியமாகவே தோன்றும். உலகத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறவர்களுக்கு, இந்த உலகத்திலே அடையாளங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அது இடரலாகவே இருக்கும். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஏனென்றால் சிலுவையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம். நாம் பைத்தியங்களாய் இராதபடிக்கு சிலுவையை பற்றிய உபதேசத்திலே ஆழமாய் தியானித்து பலன் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். சிலுவையை பற்றிய உபதேசத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றிய சிலுவையில நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்த அந்த மேன்மைகளை கண்டு கொள்ள, புரிந்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள மனதுடையவர்களாக நாம் மாறும் பொழுதுதான் நமக்குள் மாற்றம் வரும். இன்றைக்கு உலகத்தினுடைய ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் குறித்து ஆழமாய் வேதத்தை எடுத்து தியானித்து அவைகளிலே பலன் கொண்டு கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்து ஆழமாய் தியானித்து அவரில் பலன் கொள்ளுள்ளாய் இருப்பதே மேன்மையானது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உலகம் என்பது ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லி. உலகத்துக்கு அடிமையாயிராமல் தேவனுக்கு தேவனை உடையவர்களாய் இருக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறதுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவபலன். ஆகவே நாம் கெட்டு போகிறவர்களாகிறாமல் உலகத்தை ஆராய்ந்து தேடி அழிந்து போகிறவைகளோடு சேர்ந்து அழிந்து போகிறவர்களாகிறாமல் நாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று வைத்தவைகளை கண்டுகொண்டு அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நடப்பதையே தேவன் விரும்புகிறார். ஒரு பைத்தியத்தை போல இந்த உலகத்தில் இருந்து மாண்டு போகாமல் நாம் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜீவிக்கவே தேவன் விரும்புகிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் அவரோடு கூட எழுந்திருக்க தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள விரும்பாமல் இருந்திருந்தால், அல்லது உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஒருவேளை பவுல் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அன்றைக்கு அவருக்கு இருந்த சொத்துக்களினுடைய மதிப்பு ஏராளம். அவர்களுக்கு இருந்த பதவி,
அவருக்கு இருந்த மேன்மை வேறு, அவரோடு கூட இருந்த நபர்களுடைய காரியங்களும் வேறு. அப்படிப்பட்ட உலகத்தின் வாழ்க்கைக்காக அவர் இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டிருப்பார். ஆனால் அவர் சொல்கிறார், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, எழுத்த தேவனுடைய அந்த திட்டங்களை குறித்து ஆராய்ந்து அறிவதற்கு, அவரை அறிகிற அறிவின் மேன்மையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே யார் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்திற்கு இடம் கொடுக்கிறார்களோ, அவைகளை அறிந்து கொள்ள அதிகமாய் ஆவல் பெறுகிறார்களோ, அவர்களே கிறிஸ்துவில் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 9-10 வசனங்களிலே விதமாய் சொல்லுகிறார். அங்கே நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய நோக்கம், அவருடைய பார்வை, தேவனுடைய சித்தம் இதெல்லாம் தெளிவாய் அந்த கிறிஸ்துவனுடைய பாடு ஐக்கியத்திலே அவர் அதை கண்டு கொள்ளுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ஒருவேளை பாடுகள், இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடு, அவருடைய மரணம், அந்த காரியங்களை குறித்து அதிகமாக தியானிப்பது பைத்தியமாக இருக்கிறவர்களுக்கு, அதாவது இந்த உலகத்திலே பைத்தியமாக இருக்கிறவர்களுக்கு அது வெறுப்பாக காணப்படும், அது பைத்தியமாக காணப்படும். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் காணப்படும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் கெட்டு போகிறவர்களாகிராமல், நம்முடைய ஆத்மா கெட்டு போகிறதாகிராமல், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக, பலன் கொள்ளுகிறதற்கு ஏதுவாக சிலுவையை பற்றிய உபதேசத்திலே நாம் நிலைத்திருப்போம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளின் ஐக்கியத்தை அறிவோம். அவருடைய மரணத்தின் ரகசியத்தை, அவர் மரித்தோர் இந்த உயிரோடு எழுந்ததனுடைய உயிர்த்தெழுதின் வல்லமையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம். அவைகளின் நோக்கத்தை அறிய அறிய நமக்குள் பலன் பெருகும். நாம் இந்த உலகத்திற்கு பைத்தியமாயிராமல் தேவனுக்குரியவர்களாய் மாறுகிறதும் தேவனை உடையவர்களாக நாம் வளர்வதையும் நாம் பார்க்க முடியும். ஆகவே கிறிஸ்துவை, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ஆகவே நாம் பைத்தியங்களாயிராமல் தேவனுக்கு உரியவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படி சிலுவை பற்றிய உபதேசத்திலே பலன் கொள்ளுவோம். உபதேசத்தை கேட்போம், உபதேசத்திலே வளருவோம், உபதேசத்திலே பலன் கொள்வோம். அது நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது.